லெமன் ரைஸ் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், கொஞ்சம் கருவேப்பிலை, கடலக்காய், கடலப்பருப்பு, உளுந்து. இதுதான். இப்போ எப்படி செய்யணுங்கிறது ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். லெமன் ரைஸுக்கு பச்சை மிளகா, இஞ்சி திருவியாச்சு, லெமன் புழிஞ்சு அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு புரியும். இப்போ அடுப்பத்தை வச்சு வாணலி வச்சாச்சு. இந்த டைமில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருந்த கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலக்கொட்டை இது லைட்டாக போட்டு வறுத்துக்கலாம். ஏன் இதை வறுக்கிறோம் அப்படின்னா, அப்போனா தான் நல்லா மொறுன்னு நல்லா வரும். இது வறுத்தாச்சு. கொஞ்சம் தெளிக்கும், தள்ளி நின்று வாங்க. இதை எடுத்து வச்சிருங்க. இந்த சமயத்தில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியுது. இந்த டைமத்தில் இஞ்சி அது திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுருங்க. பச்சை மிளகாய் வெடிக்கும், கொஞ்சம் தள்ளியே நின்றுக்குங்க. இதில் நான் மஞ்சத்தூள், உப்பு 2 போட்டிருக்கேன். லெமன் புளிஞ்சதில் அப்படியே 2 வதக்கிட்டு அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது ஒரு லைட்டாக அது ஆஃப் பண்ண உடனேயுமே உங்களுக்கு கொதிக்கும். அதே போதும். ரொம்ப கொதிக்கிச்சா லெமன் ரைஸ் அது டேஸ்ட் மாறிடும். இப்போ லெமன் ரைஸுக்கு சாதம் போட்டு கிளறிடலாம். எவ்வளோ தேவையான சாதம் வேணுமோ அவ்வளோ சாதம் போட்டு இப்போ கிளறிடலாம். நான் ஆல்ரெடி லெமன் புளிஞ்சு வைக்கும்போது மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் நான் போட்டுட்டேன். புளிஞ்சு வைக்கிறீங்க இல்லையா, அப்பயே உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருங்க அந்த லெமனுக்குள்ளே. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சு பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலக்காய் எல்லாம் அப்படியே லைட்டாக தூவி கிளறிடுவோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது ஏன் சமையலில் நான் சிம்பிளாக செய்கிற லெமன் ரைஸ். தனியாக ஏன் கடலக்காயை வறுத்து நம்ம இது பண்ணுறோன்னா, அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கடித்து சாப்பிடும்போது நடுக்குன்னு நல்லா இருக்கும். லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது என் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உண்மையாலுமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சியாமு ஈஸி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.